நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கலன்னு தான் சொன்னேன். கோகுலோட போறேன்னு சொன்னா. அக்கா நீ என்ன சொல்ற? நான் கோபியை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அதே சமயம் கோகுலோடவும் போறதில்ல. நீ நீ உண்மையதானே சொல்ற? ஆமா ரோஹிணி. கோகுல் கூட வாழ போறதில்லன்னு சொல்ற. அப்புறம் கோபியை கட்டிக்க உனக்கு என்ன தடை? ஊரலகெல்லாம் தப்பா பேசும் நினைக்கிறியா? இல்ல அப்பா ஏதாவது தப்பா நினைச்சு பாருன்னு நீ யோசிச்சுட்டு இருக்கியா? சொல்லுக்கா, நான் பேசுறேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்ல வேண்டியதுலாம் சொல்லியாச்சு. அக்கா, உன்னோட இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நீ கோகுலோட போய் வாழ போறது இல்லங்கிற சந்தோஷம். அத நான் பாராட்டுறதை விட உன்னோட செல்ஃபிஷ்னஸ் தான் சொல்வேன். உன்னோட சுயநலம் தான் சொல்வேன். உனக்கும் கோபிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீ இப்ப கோபியை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்ட. ஆனா கோபி நிச்சயமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிதாக்க ஆகணும். இப்ப சொல்றேன் கேளு. நீ காதலிக்கும் போது எந்த அளவுக்கு கோபிக்கு சந்தோஷத்தை கொடுத்தியோ அந்த அளவுக்கு இப்ப அவரை துக்கப்படுத்திட்டு இருக்க. நீ எப்படி இப்போ கோகுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோபி கூட வாழ முடியாம தவிச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி கோபியும் விருப்பமே இல்லாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காலம் முழுக்க உன் நினைப்பால தவிச்சிட்டு இருக்க போறாரு. அது மட்டும் நிச்சயம். நான் உறுதியா ஒண்ணு சொல்றேன். நீயோ இல்ல கோபியோ இந்த விஷயத்துல யாரு விட்டு கொடுத்தாலும் அழ போறது தனியா அல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்துதான். அதுவும் காலம் முழுக்க. நல்லா யோசிச்சு முடிவெடு. என்னங்க என்னங்க என்னடி கூப்பிடுறத விட காது கேட்காம அப்படி என்னங்க யோசனை? எவன் யோசனை பண்ணுவான்? பிரச்சனை இருக்கிறவன் தான் யோசனை பண்ணுவான். இப்படியே யோசிச்சுட்டே இருங்க, சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. என்னடி சொல்ற நீ? உள்ள வாங்க. உங்க அருமை தங்கச்சி சாப்பிடாம மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருக்கா. என்னடி சொல்லுன்னு பேசுற? அவங்க தான் குளுகுலுன்னு பேசுறாங்கல்ல, நான் பேசினா சுள்ளுன்னு தான் இருக்கேன். அத்தை அத்தை கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. எனக்கு வேணாம் பரமு. என்னத்த இது சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? மாமா நீங்களா சொல்லுங்க மாமா, அத்தையை சாப்பிட சொல்லி. புஷ்பா சாப்பிடு. புஷ்பா சாப்பிடு. அம்மா எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு, அதுக்காக சாப்பிடாம இருந்தா எப்படி? அம்மா நாங்க தான்மா பாவம் பண்ணிட்டோம், இந்த சோறு என்ன பாவம் பண்ணிச்சு? சாப்பிடு. உன்னை என்ன சமாதானமா போக சொன்னா? நல்லா சாப்பிட்டு தெம்பா பேசு. இந்தா சாப்பிடு. இப்படி சுடர் நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இது பாருங்க, இங்க சாப்பிடுறவங்கள நிம்மதியோட சாப்பிடல, பசிக்காகவும் சாப்பிடல. யாரும் சாப்பிடணும், அதான் சாப்பிடுறாங்க. நாளைக்கு கவலைப்படுறதுக்காவது உடம்புல தெம்பு வேணும் இல்லைங்களா? சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடாம இருந்தா எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். சாப்பிடுங்க. அடேங்கப்பா, பெரிய சோழ பரம்பரை பசியை பத்தி பேசுறாரு. எனக்கு பசி இல்லை, வரும்போதே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டேன். என்னடா டாக்டர் சொன்ன மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். கொண்டா. இரு 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 இரு
மருந்து அவன்கிட்ட கொடு. போடா, நீ போய் மருந்து கொடு மாவுக்கு. குடு புஷ்பா. இம்மா மகா சோறு சாப்பிடணும்னா கூட இவன் விட்டுனாதான் அவன் சாப்பிடுவா. இது மருந்து குடு. ஆகாத வைத்தியர்னாலும் நோய் குணமாகணும் இல்லையா? பாண்டி கொண்டு போய் கொடு. இந்தா தண்ணியை கொண்டு வா, மாத்திரை சாப்பிடணும்ல, போ. மகா மகா எந்திரிமா. மெதுவா மெதுவா. உட்கார். அப்படி உட்கார். மகா என்னை விட்டு போயிருவியா மகா? போக மாட்டேல்ல? என்னை விட்டு போயிடாத மகா. என்னால தாங்க முடியாது. நான் செத்துருவேன் மகா. மகா நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஹாஸ்பிட்டல்ல வீட்டுல வச்சுலாம் கோபியத்தான் சொல்லும் போதெல்லாம் என்னால மகா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மகா. என்ன மன்னிச்சிரு. உனக்கு சுயநோட திரும்ப வந்துருச்சுன்னா எங்க என்னை விட்டு போயிருயோன்னு பயமா இருக்கு. ஆனா நீ காலம் முழுக்க இப்படி இருந்தா கூட உன்னை கண் கலங்காம வச்சு நான் காப்பாத்துவேன் மகா. ஆனா நீ என்னை விட்டு போயிட்டுன்னு வச்சுக்கவே என்னால வாழ முடியாது மகா. நான் செத்துருவேன் மகா. இங்க இந்த மருந்துலாம் உனக்கு கொடுத்தா குணமாயிருன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மருந்து உனக்கு வேணாம் மகா. உனக்கு வேணாம் மகா. மகா என்ன மன்னிச்சிரு. என்னடா மருந்து கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்பா. சரி வா, நீ போய் அந்த ரூம்ல படுத்துக்கோ. சரிங்கப்பா. தேவானே, நீயும் பரவும் மகாவோட படுத்துக்கவா. நீங்க சரிங்க. என்னங்க, எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல இவங்க பார்த்துதாங்க நடந்துக்கிறாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, பாண்டியையும் மகாவையும் தனித்தனியா தான் படுக்க வைக்கிறாங்க. அண்ணன் இந்த விஷயத்துல ரொம்ப கராரா தான் இருக்காரு. புஷ்பா, நீ சொல்ற மாதிரி உண்மையிலேயே நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோயில் கட்டுதாண்டு கும்பிடணும். இவனுங்க அயோக்கிய பசங்க. நமக்கு முன்னாடி நாடகம் கூட போடுவானுங்க. இல்லைங்க, எனக்கு அப்படி தோணல. புஷ்பா, நமக்கும் சீக்கிரமே நம்ம பொண்ணு குணமானா போதும். அதைத்தான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். மாமா காபி. அத்தை இந்தாங்க. ஏங்க இங்க பாருங்க, ஒரு வேலை விஷயமா இன்டர்வியூ விளம்பரம் போட்டிருக்காங்க. என்ன வேலை? இதுல போட்டிருக்க பாருங்க. வேலையா? ஆமாத்த, இவர் படிப்புக்கு ஏத்த வேலை, நல்ல கம்பெனியும் கூட. இந்த வேலை மட்டும் இவருக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நல்ல விதமா வரலாம். ஏன் இப்ப என்ன நம்ம கேட்டு சீரழிறமா? ஏய், நீ கொஞ்சம் வாய மூடு. அம்மா நீ சொல்லுமா, என்ன வேலை அது? மாமா, கம்பெனில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தப்பட்ட வேலை மாமா. சம்பளமும் நிறைய தருவாங்க. இவர் படிச்ச படிப்பு எதுக்காக வீணாகணும்? நல்ல யோசனை தானம்மா. கூர் கட்டவேன்றது சரியா தாண்டி இருக்கு. அந்த புள்ள எப்படி யோசித்து எப்படி பேசுது, நீ என்னடி பேசிட்டு இருக்க? நானும் படிச்ச பையனை மார்க்கெட்ல போட்டுமேனு வருத்தத்தில் இருக்கேன். பொண்டாட்டின்றவ புருஷனோட முன்னேற்றத்துக்கு இப்படிதான் துணையா இருக்கணும். சும்மா வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு உன்ன மாதிரி ஏழையெல்லாம் கூட்டக்கூடாது. காமு,
இப்போ உன்னாலதான் அவனுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. டே மூர்த்தி, காமு சொல்றத கவனமா கேள்றா. அது பேச்ச கேட்டு நடுறா. சரிப்பா. ஏன் காமு, வேலை உள்ளூர்ல தானே? இல்ல திருச்சியில. ஓ அதானா? புருஷன் வெளியூருக்கு வேலைக்கு போனா அவனோட போய் நீ செட்டில் ஆயிடலாம்ல? நல்ல யோசனைமா. புத்திசாலித்தனமா உன் புருஷன் கூட தனி குடுத்தனம் போனதுக்கு தானே இந்த ஐடியா பண்ற? இல்ல நான் போல, நான் இங்கேயே தான் இருப்பேன். இவர் மட்டும் திருச்சிக்கு வேலைக்கு போகட்டும். இது நல்ல வேலை. எதுக்கு இதை விடுவானே, அதுக்காகத்தான் நான் சொன்னேன். ஏமா இப்படி வெள்ளந்தித்தனமா இருக்க? உன் புருஷன் முன்னேற்றத்துக்கு நீ என்ன பண்ணமோ அதை பண்ணு. வேலைக்கு திருச்சிக்கு இல்ல, அவன் திருப்பதிக்கு போனாலும் நீ அவன் கூட போனோம். டே மூர்த்தி, அந்த வேலைக்கு என்ன பண்ணமோ அதை போய் பண்றா. சரிப்பா, கண்டிப்பா. ஹலோ, என்னது? நான் இப்போ கிளம்பி வந்துடுறேன். நான் உடனே கிளம்பி வந்துடுறேன்பா. நீலாவதி, என்னங்க? நான் உடனே திருவையாருக்கு போனோம். திருவையாருக்கா? ஏன்? எதுக்கு? என்னத்துக்கு? என் அண்ணனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காண்டி. இத்தனை நாளா இல்லாத திருநாளா? இன்னைக்கு என்ன திடீர்னு? ஏண்டி, அங்க போய் பார்த்தா தானடி தெரியும். இப்ப நான் கிளம்புறேன். நானும் பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். உங்க குணம் இப்ப அடிக்கடி மாறிக்கிட்டு தாங்க இருக்கு. இத்தனை நாளா ஒட்டு இல்ல உறவு இல்லன்னு சொல்லிட்டு இப்ப என்ன? இன்னைக்கு வனிதாவுக்கும் கோபிக்கும் ஜாதகம் பார்க்க வர்றோம்னு சம்மந்தி வீட்டுல சொல்லிருக்காங்க. இந்த நிலையில திருவையாருக்கு போனா என்னங்க அர்த்தம்? இது வனிதாவோட வாழ்க்கை பிரச்சனைங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாதடி. அங்க உசுர பிரச்சனை. கிளம்பி வா. சம்மந்தி வீட்டுல போய் ஜாதகத்தை இன்னொரு நாள் பார்த்துப்போன்னு சொல்லுவான். இப்ப கிளம்பு. இப்ப எதுவும் பேசாதடி. என் மனசு சரியில்லை. வா கிளம்பு. ஏண்டி, நான் சொல்றது உனக்கு எதுவுமே புரியலையா? எல்லாம் புரியுது. உசுறு பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. இதுக்கு மேலையும் நம்ம பொண்ணு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு போறீங்க. என் மனசுக்கு சரியா படலங்க. திருவையாருக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும், அதோட சரி. அதுக்கு மேல அது இதுன்னு ஏதாவது. இங்க பார், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியுது. முதல்ல கிளம்பு. மகா எங்க? உள்ளதான் இருக்கா. நீ எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிருந்தேன். என்ன கோயிலோ என்ன சாமியோ, இவனுங்களும் அந்த கோயிலுக்கு தான் போறானுங்க, அந்த சாமி தான் கும்பிட்றானுங்க. இந்த சாமி என்ன பண்ணுச்சு? விபூதி எடுத்துக்கோங்க. போ. பொறுக்கி பயல, என் மகள என்ன பண்ற? போட வலியா, போட வலியா. அசிங்கம் பிடிச்சவனே, பொம்பளை பொறுக்கி. என்ன புஷ்பா, என்ன என்ன காரியம் பண்ற? என்ன நடந்துச்சு பாண்டி? சொல்லு. நீ எல்லாம் ஒரு பெம்பளையா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எதுக்கு நீ பிள்ளைய கை நீட்டி அடிக்க? பிள்ளையா பெத்து வச்சிருக்க? இன்னும் எத்தனை குடும்பத்துக்கு எடுக்க போறானோ? என்ன பண்ணா? கேக்குறார்ல, சொல்றா. என்ன இருந்துகிட்டு என் பிள்ளைய அடிக்க வர? தெய்வானா, ஓடி போயிராமா. என்னாச்சு? என்னன்னு தெரியலங்க. எடுத்தடுப்புல நம்ம பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறா. அடிக்கிறதா? இவனை வகுந்திருப்பேன். உன் மகன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? தனியா இருக்கிற மகா கிட்ட சொல்லவே அசிங்கமா இருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லி தொலைங்கடா. சொல்லடா, நடந்துச்சு சொல்லுடா. அம்மா, மகாவுக்கு புடவை கட்டி விட்டுட்டு போய் இருந்தா. சொல்லாதடா. புடவை கட்டிட்டு போய் சொல்லாத. அவன் எதுக்கு போய் சொல்லணும்? அடி பாதகத்தி, நீயும் பொம்பளை பிள்ளைய பெத்ததானடி? சரி, அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருந்தாலும் இவன் எதுக்கு புடவை கட்டி விடணும்? உன் வீட்டுல கல்லு கூட்டு கிடக்க நீ இருக்க, உன் மகன் இருக்கா. உங்க ரெண்டு பேர்ல யாராவது புடவை கட்டி விடலாம்ல? ஏன் உங்க வீட்டுல ஆம்பளைங்க தான் புடவை கட்டி விடுவாங்களோ? என்னடி சொல்ற? பாண்டி அவளோட புருஷன், அவன் பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விடுறான். இதுல என்ன தப்பு? ஆமாண்டி, இது உனக்கு லேசா தான் தெரியும். அடிங்க. ஆஸ்கல், சேடா, அசிங்கமா இருக்கறது. மானத்தை வாங்குறியடா. அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இது என்னங்க கூத்தா இருக்கு? அவதான் தரையட்டத்தனமா பேசுறான்னா நீங்களும் இவனை கை நீட்டி அடிக்கிறீங்க. ஊர் உலகத்துல இல்லாத கொடுமையா இருக்கு. அவன் பொண்டாட்டி கட்டி விடாம ரோட்ல போறவளுக்கு கட்டி விடுவான். அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசாதடி. ஏன் மகன் இவனுக்கு பொண்டாட்டியா? நீ இந்த நேரத்துல பேசுவியா? மகா மட்டும் சுயநலவோட இருந்தா இந்த பையன் தொட்டு பேசிருக்கானா இல்ல தொட்டுப்பான்னு கேக்குறேன். இப்படிதான் அவன் தனியா இருக்கும்போது அவன் தப்பா எடுத்துக்க பார்த்தான். கடைசியில காரியம் நிறைவேறல உடனே அவளை மண்டையில அடிச்சு பைத்தியமாக்கிட்டான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு கைத்த கழுத்துல கட்டிட்டா உடனே புருஷன் ஆயிரானா இவன்? அப்ப எதை கட்டினா புருஷன் சொல்லுவேன். பாத்தீங்களா எகத்தாளத்தை? நீங்களும் பாத்துக்கங்க. உங்க பொண்டாட்டி சொல்றத கேட்டுக்கங்க. நாளைக்கு தெருவுல போற தெருப்புரிக்கு எவனாவது உங்க மகன் கழுத்துல தாலியை கட்டுவான், அவனை வாங்க மருமகனே வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு விருந்து வைங்க. உங்க பொண்டாட்டி பாலும் பழமும் கொடுத்து உங்க மகளுக்கும் அவனுக்கும் சாதி பூர்த்தம் பண்ணட்டும். என்ன கேட்க முடியலையோ? உன் மகன் என் பொண்ணுக்கு அதானே என் பண்ணா. உன் சம்சாரம் ஒரு பொம்பளை தானே, மனசாட்சி வேண்டாம். கேட்கிறா, கேட்கிறா, கேட்கிறா.
உங்களுக்கு என்ன பித்தத்து பிடிச்சு போச்சா? புத்தி கட்ட ராசாவுக்கு மதி கட்ட மந்திரியா? அவங்க சொன்னா நீங்க கை நீட்டி அடிப்பீங்களா? ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. அவன் என்ன மனுஷனா இல்ல மாடா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனை இந்த அடி அடிக்கிறீங்களே, இதே பழைய பாண்டியா இருந்தா இங்க யாராவது கை நீட்டி பேசிருப்பீங்களா? இல்ல இவன் தான் பாத்துட்டு இருந்திருப்பானா? என்ன உன் மயன் ரவுடிங்கறத சொல்லி பயமுறுத்துறியோ? என்ன எகத்தாலும் கூடி போச்சா? அப்புறம் இவ பண்ணது சரிக்கிறா நீ? அது கேட்கணுங்க. வந்தாலும் வராதமா கை நீட்டினா அவன் என்னங்க பண்ணுவான்? பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விட்டான், ரோட்ல போறவளுக்கா கட்டி விட்டான்? கொடைக்கானல்ல தாலி கட்டி 1 மாசமா குடும்பம் நடத்திருக்கான். அப்ப யாரு சேலை கட்டி விட்டது? இவன் தானே கட்டி விட்டான். இதுக்கப்புறமா உன் மகளுக்கு இன்னொருத்த வந்து தாலியா கட்ட போறான். வாடா பாண்டி. பேசுற பேச்சு பாரு. இந்த ஒரு இட்லி சாப்பிடுங்க. வா புஷ்பா, சாப்பிடுறியா? வைங்க. என்ன கேக்குறா இல்ல, ஒரு தட்டு வெய்ய அவளுக்கு. என்ன புஷ்பா, சாப்பிடும்போது ஏன் அழுவுற? என்ன நான் உங்க தங்கச்சி தானே? சொல்லுங்கண்ணே, நான் உங்க தங்கச்சி தானே? இப்ப என்ன சந்தேகம் உனக்கு அதுல? தங்கச்சி இல்லையா சொல்லுங்க. தங்கச்சி தான், தங்கச்சி தான். அப்ப உங்க மகனை மகளுக்கு கட்டி கொடுங்க.